இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து துன்பங்களை மாத்திரம்தான் என்ன செய்கிறோம், அது சோதனைக்காக அல்லாஹ் தருகிறான் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் நல்லதை தந்தாலும் சரி அதுவும் சோதனை. இதை விளங்கிட்டோம்னு சொன்னால் எந்த துன்பத்திற்காக நம்ம இடிஞ்சு போக மாட்டோம். நமக்கு அல்லாஹ் வறுமை தந்துட்டானே, அது சோதிக்கிறதுக்கு நான் தானே கிடைச்சேன் அப்படின்னு நம்ம நினைத்தால், கோடி கோடியாக பணத்தை கொடுக்குறானே அதுவும் சோதனை தான். பணத்தை கொடுக்கறது அவங்களுக்கு நல்லபடியாக ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பதற்காக இல்லை. இந்த பணத்தை பெற்ற பிறகு, செல்வத்தை பெற்ற பிறகு இவன் எப்படி இருக்கிறான், அந்த செல்வம் இவனை வந்து மண்டக்கணத்தை கொடுக்கிறதா அல்லது தீய செயல்களுக்கு தூண்டுகிறதா, அடுத்தவர்களை விட தன்னை பெருமையாக நினைப்பதற்கு இந்த செல்வம் உதவுகிறதா, அல்லது கஞ்சத்தனத்தை அவனுக்கு வந்து கற்பிக்கிறதா, நல்ல காரியத்துக்கு செலவு செய்ய தூண்டுகிறதா, இப்படி பொருளாதாரத்தை நிறைய கொடுத்தாலும் சோதனை தான். ஒருவனுக்கு நோயை கொடுத்தவனும் சோதனை, நம்ம இடிஞ்சு போகிறோம். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தது கூட இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் எல்லாம் கொடுக்குறான். ஒருத்தனுக்கு எந்த நோயுமே இருக்காது, இப்போ பார்த்தாலும் ஆரோக்கியமாக சுகாதாரமாக இருப்பான். அவனை விட வயசு குறைந்தவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய நோய்கள்லாம் இருக்கும், அவனுக்கு அதெல்லாம் இருக்காது. இது ஏதோ அவருக்கு செய்த பாக்கியம்னு நினச்சிடக்கூடாது. அவருக்கு மட்டும் எல்லாம் பயங்கரமான பாக்கியத்தை கொடுத்துட்டான். இந்த மாதிரியான ஆரோக்கியத்தை இவன் எப்படி எதிர்கொள்கிறான் என்று சோதிக்கிறதுக்கு எல்லாம் கொடுக்குறான். அப்போ ஒரு பரீட்சை தான். உலகத்தில் நமக்கு என்ன வந்தாலும் சரி, பிள்ளையை தந்தாலும் சோதனை, இல்லைன்னு சொன்னாலும் சோதனை, இல்லற வாழ்க்கை இனித்தாலும் சோதனை, அது கசந்தாலும் சோதனை, வறுமை சோதனை, பதவி சோதனை, தோல்வி சோதனை, வெற்றி சோதனை, நமக்கு என்னென்ன ஏற்படுகிறதோ எல்லாமே சோதனை தான். பெரிய ஒரு பரிசு கொடுப்பதற்காக வேண்டி சோதனை வைத்து தான் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த பரிசு இருக்கு இல்லையா, அது பயங்கரமான பரிசு, நிரந்தரமான இன்பம், நினைச்சதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம காத்திருக்கும் பொழுது அதை தர்றதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், எல்லாருக்கும் பரிசை வைக்கிறான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வைக்காம தனித்தனி கொஸ்டின் பேப்பர் தான். அப்போ அல்லாஹும் நமக்கு பரிசை வைக்கிறான். எப்படி வைக்கிறான்னு கேட்டால், எனக்கு தனி கேள்வி தான், உங்களுக்கு தனி கேள்வி தான். எனக்கு வந்திருக்கிற 100 கேள்வியில் 1-2 உங்களுக்கு வந்திருக்கும், 95 எனக்கு தனியாகவே இருக்கும். உங்களுக்கு வந்த 100 கேள்வியில் 95 உங்களுக்கு இருக்கேன், ஒரு 5 எனக்கு வந்திருக்கும். இப்படியாக அல்லாஹ் எல்லாருக்கும் தனித்தனியான விஷயங்களை கொடுத்து சோதிக்கிறான். அல்லாஹ் எல்லாருக்கும் சோதிக்கிறான் என்பது இஸ்லாமிய ஒரு அடிப்படை. இதை நம்ம ஆழமாக பதிய வைத்துக் கொள்வதன் மூலமாக கூட நம்ம எல்லாம் சமமாக தான் இருக்கணும்னு விளைக்கிறீங்க. சமம் இல்லைங்கிறனால குழப்பம் வருது. குழப்பம் என்ன வருது, அவனுக்கு கொடுத்து எனக்கும் இல்லை,